இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். இன்னைக்கு கந்தசஷ்டி விரதம் ஃபர்ஸ்ட் டே. ஸோ காலையிலேயே குளிச்சுட்டு பூஜைக்கு ரெடி ஆகியாச்சு. ஆக்சுவலா அரௌண்ட் 15 இயர்ஸா நாங்க இந்த விரதத்தை 1 இயர் கூட மிஸ் பண்ணாம இருந்துட்டு வரோம். சஷ்டி விரதம் பொறுத்தவரை நிறைய முறையில விரதம் சொல்லுவாங்க. மிளகு விரதம், பால் விரதம், ஒரு மேல மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியான விரதம், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். மிளகு விரதம்னா டெய்லியுமே தண்ணி அப்புறம் மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் டே 1 மிளகு, செகண்ட் டே 2 மிளகு, 6th டே 6 மிளகுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு கூட்டிகிட்டே போகணும். அதே போலதான் பால் விரதமும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு 6 டேஸுமே சாப்பிடாம இருக்கணும். நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 6 நாளும் விரதம் இருப்போம். 7th டே திருக்கல்யாணம் முடிச்சதும் 6 இல்லைன்னா 12 வகையான சாப்பாடு பண்ணி முருகனுக்கு படைச்சிட்டு எங்க விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி விரதம் இருக்கிற 6 நாளுமே ஏதாவது ஸ்வீட் பண்ணி முருகனுக்கு பிரசாதமா வச்சிருவோம். இன்னைக்கு முருகனுக்கு பிரசாதமா கோதுமை ரவை வச்சு கேசரி தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு விரதம் முடிக்கிறதுக்கு சப்பாத்தி சன்னா கிரேவி தான் பண்ணியிருந்தோம். ஸோ செஞ்சது எல்லாத்தையுமே பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு